Hi viewers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சாரீ ட்ரேப்பிங் பண்ண போகிறோம். நான் இப்போ கட்ட போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் சாரீ. எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல், லைக் சில பேர் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி சாரீ கட்டுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணலை. ஜஸ்ட் ஓல் சாரியும் நான் வந்து அயன் பண்ணி வச்சிருக்கேன். சாரீ வந்து எனக்கு கட்டவே தெரியாது அப்படின்ற ஒரு பிகினர்ஸு கூட சாரீ ஈஸியாக கட்ட முடியும். இந்த வீடியோ பாருங்க. அண்ட் இந்த வீடியோ அண்ட் சேனலுக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எப்பவும் நான் கேட்கறது தான் இது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் சாரீ கட்டும் போது எப்பவுமே எது தலைப்புன்னு பாருங்க. ஸோ இந்த சாரியில இதுதான் தலைப்பு. ஸோ ஃபுல் சாரியும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். எப்பவுமே வந்து சாரி கட்டுறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ஃபால்ஸ் வச்சிருங்க கீழே. ஸோ ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டிஃபா நிற்கும். ஸோ இங்கேருந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து இதை டக் பண்ணிக்கோங்க. ஸோ டக் பண்ணிட்டு இப்படி கொண்டு வாங்க இந்த சைடு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஸோ இந்த இடத்துல இப்படி விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இப்படி சுற்றிட்டு ஸோ இப்படி வச்சுட்டு இங்கே டக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சைடில். தென் இங்கேருந்து கொஞ்சம் விட்டுட்டு இங்கேயும் லைட்டாக டக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பல்லு வேணும் அப்படிங்கிறத பாருங்க. அது எப்படி பார்க்கணும்னா இப்படி மேலே வச்சு தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க பல்லு. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும். ஸோ எனக்கு எப்போவுமே வந்து என்னோட ஆங்கிளுக்கு கீழே தான் நான் பல்லு வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நானும் இப்போ இதில் வைக்க போகிறேன். கை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்படி வச்சுக்கிட்டோங்க. இப்படி வச்சாதான் நம்ம வந்து இப்படி இப்படி பண்ண முடியும். 1 2 1 2 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல பின் பண்ணிடலாம். அப்போதான் ஃபர்தராக கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ப்ளீட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு எனக்கு லென்த் வேணுன்றதை நான் பார்த்துக்க போகிறேன். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கீழே விட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வேணும் பாருங்கள். ஸோ நான் வந்து எப்பவுமே ஆங்கிளுக்கு கீழே அந்த தலைப்பு வர மாதிரி வைப்பேன். ஸோ நான் அவ்வளோ தூரம் வைக்க போகிறேன். நான் வந்து பல்லுவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்படி எடுத்து இங்கே டக் பண்ணினதை இப்போ எடுத்து இந்த இடத்துல வச்சு டக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து இங்கே பின் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த இடத்துல பின் பண்ணியாச்சு. ஸோ என்னோட இன்ஸ்கர்ட்டை சேர்த்து தான் நான் பின் பண்ணியிருக்கேன். இடத்துல எடுக்க போகிறோம். இதை எடுத்தால் தான் நம்மளால வந்து ப்ளீட்ஸ் வைக்க முடியும். ஸோ கொஞ்சம் இந்த இருக்கிற இடத்துல கொஞ்சம் விட்டுடுங்க. விட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2. ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் ஹேண்ட்ஸ் வந்து இப்படி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. யூஸ் பண்ணி பண்ணுங்க. 1 2 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டீங்க டைட்டானா கரெக்டாக நிற்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போயிடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து 1 2 3 4 5 6 7. ஸோ இதை பின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கிற இதை வந்து இங்கே உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே டக் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேப் வரும் கரெக்டாக. ஸோ எப்பவுமே டக் பண்ணும்போது டக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஷேப் கரெக்டாக வரணும். துணி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் சேஃபாக இப்படி பின்னாடி டக் பண்ணிடலாம்.
லோ ஹிப்பாக கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் லோ ஹிப் கட்டிக்கலாம். பட் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் சாரீங்கிறதுனால வந்து ரொம்ப லோ ஹிப் வச்சா நல்லா இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி கட்டியாச்சு. ஸோ கீழே பல்லு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் யாரோட ஹெல்ப்புமே உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து இது குனிஞ்சி இப்படி நீங்கள் வந்து பல்லு அரேஞ்ச் பண்ணினாலே கொஞ்சம் நல்லா வந்துடும். பிகாஸ் நம்ம ஏற்கனவே இந்த சாரியை அயர்ன் பண்ணதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஆல்சோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வீட்டில் இருக்கவங்க யாருமே உனக்கு புடவை கட்ட தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இதை லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பபாய், சைனிங் ஆஃப்.